வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தமிழக அரசின் தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி திட்டம் இதை பற்றி பார்க்கலாம். இது வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் மற்றும் புதிதாக தொழில் தொடங்குவதற்கு மிக அருமையான பயிற்சி திட்டம் இந்த பயிற்சி மொத்தம் 5 நாள் இருக்கும். இந்த பயிற்சி முடிச்சோடனே நீங்கள் பொதுத்துறை, கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கிகளுக்கு நகை மதிப்பீட்டாளர் பணிக்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியில் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்க அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் பற்றி சொல்லி தருவாங்க. வாங்க இந்த வீடியோவில் இந்த பயிற்சி எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, இந்த பயிற்சி என்னென்ன கவர் ஆகும், இது பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இன்னும் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு தகவலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரித்திரமடை. இந்த தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி பற்றி தமிழ்நாடு அரசு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதில் என்ன சொல்கிறேன் பலவங்க. இதான் செய்தி. இந்த பயிற்சி மொத்தம் எத்தனை நாள் இருக்குன்னா 5 நாள் இருக்கும். எதற்கான பயிற்சினா தங்க நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி. இந்த பயிற்சியை தமிழ்நாடு அரசு யார் மூலியமாக வைக்கிறாங்கன்னா தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தாக்கம் நிறுவனம் அவங்க மூலியமாக தான் இந்த பயிற்சி அளிக்கிறாங்க. இந்த பயிற்சி எங்கே நடக்குன்னா சென்னையில். டேட் எப்போனா 18/8/2025 முதல் 22/8/2025 வரை. மொத்தம் 5 நாள். டைமிங் காலையில் 10 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் செய்கிறாங்க. இப்பயிற்சி இந்நிறுவன வளாகத்தில் நடைபெறும் செய்கிறாங்க. இந்த பயிற்சி என்னென்ன கவர் ஆகும்னா, இப்பயிற்சியில் தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களின் தரம் அறிதல், கேரட் மதிப்பிடுதல், ஆசிட் சோதனை, எடையளவு இணைப்பான்கள், விலை நிர்ணயம் முறை, ஹால்மார்க் மற்றும் போலியனர்களை அடையாளம் காணும் நடைமுறைகள், ஆபரண கடனுக்கான கணக்கீட்டு முறைகள், தங்க அணிகலன் வகைகள் பற்றி பயிற்சி அளிக்கணும்னு செய்கிறாங்க. இந்த பயிற்சியில் இதெல்லாம் கவர் ஆகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேலைவாய்ப்பு வழிகாட்டில் சொல்லிக் கொடுத்து இந்த பயிற்சி முடிச்சுன்னா உங்களுக்கு பொதுத்துறை, கூட்டுறவு மற்றும் தனியார் வங்கியில் நகை மதிப்பீட்டால் பணிக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க செய்கிறாங்க. அது எப்படி பெறதுன்னு நடைமுறைகளும் இந்த பயிற்சி சொல்லி செய்கிறாங்க. அடுத்தது நீ சொந்தமாக தொழில் தொடங்குவதா அரசு திட்ட உதவிகள் மற்றும் மானியங்கள் குறித்த ஆலோசனைகள் இந்த பயிற்சி வழங்கப்படும் செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த பயிற்சிக்கு தகுதிகள், எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாங்க. இந்த பயிற்சிக்கு ஆண், பெண் மற்றும் திருநங்கைகள் 3 பேருமே எலிஜிபிள் தான். ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், அவங்க வயது 18 வயதுக்கு மேலே இருக்கணும், குறைஞ்சபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த பயிற்சிக்கு இங்கே அப்ளை பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கும் வசதி குறைந்த கட்டணத்தை வழங்கப்பட்டு செய்கிறாங்க. அடுத்து பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம் செய்கிறாங்க. அடுத்து இந்த பயிற்சியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் முன்பதிவு பண்ணணும்னா www.editn.in வெப்சைட்டில் போய் பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா 2 ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுவும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அந்த ஃபோன் நம்பர் தொடர்புன்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரில் போய் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அட்ரஸ் கொடுத்துறாங்க. இந்த அட்ரஸை போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இந்த அட்ரஸில் ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டாவே இந்த பயிற்சி பற்றி எடுத்துட்டு எல்லாமே சொல்லுவாங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா இந்த ஃபோன் நம்பர் இந்த அட்ரஸ் போய் கான்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க. அடுத்து இந்த பயிற்சி முடிவில் உங்களுக்கு அரசு சான்றிதழ் செய்கிறாங்க. ஓகே நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்னே வேணா பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கும்போட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோவில் ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.